அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது ஈரோட்ல பொதுக்கூட்டம் போட்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நேரடியாகவே சீமானை தாக்கி பேசியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே திமுக கட்சியை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய விஜய், எந்த இடங்களிலுமே சீமான் குறித்தோ அல்லது நாம் தமிழர் கட்சி குறித்தோ எந்த ஒரு விமர்சனமும் வச்சது கிடையாது. அரசல் புரசலாக நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தாலுமே, சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை நேரடியாக கேள்வி கேட்கிற காரணத்தினாலையும், தொடர்ச்சியாக சாட்டை துரைமுருகன் போன்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அவேகாவையும் விஜயையும் கடுமையாக விமர்சிக்கிற காரணத்தினால ரொம்பவே கோபமான விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேடையில யாருமே எதிர்பாராத விதமாக ஆட்சியில எந்த கட்சி இருக்கோ அவங்கள தான் விமர்சிக்க முடியும், களத்திலேயே இல்லாதவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நேரடியாக சீமானை தாக்கி இருக்கிறது அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல விஜய் மாநாடு போடும்போது எப்படி சீமான் அவர்களை சீண்டும் விதமாக பிற அரசியல்வாதிகள் மாதிரி கத்தி பேச போவது கிடையாது அப்படின்னும் நிறைய மறைமுகமாக மிரட்டி இருந்தாங்க அப்படின்னு சீமான் அவர்கள் குறித்து பேசியிருந்தார் விஜய். அதற்கு அடுத்தபடியாக தற்போது பாத்தீங்கன்னா ஈரோடு பொதுக்கூட்டத்தில் களத்திலேயே இல்லாதவங்களை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது பாஸ் அப்படின்னு ரொம்பவே நையாண்டி பண்ணும் விதமாக தான் சீமான் அவர்கள் குறித்து விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது விஜய் பேசி முடிக்கிறதுக்கு முன்பாகவே சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு நேரடியாக சீமான விஜய் அவர்கள் தாக்கி பேசியிருக்காரு அப்படின்னு பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே விஜய் மேலையும் தாவேகா மேலையும் அதிகமாக விமர்சனம் வச்சு பேசக்கூடிய சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, ஃபாத்திமா, கார்த்திகா இது போன்ற நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு பலரும் ஆவலா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நேரடியாக விஜய் தாக்கி பேசிய பிறகு இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்றது நிச்சயமாக தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், தாவேகா மற்றும் நாதாகாக்குள்ள போகக்கூடிய இந்த ஒரு போட்டி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.